மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களை. இன்றைக்கி நம்ம கவின் நடித்த மாஸ்க் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரிவ்யூஸில் பாசிட்டிவான நெகட்டிவ்ஸ் நான் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்க். நல்லா ஸ்டைலிஷாக ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நல்லாயிருக்கு. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவுமே கிடையாது. யூஸ்வலாக நாங்கள் ப்ரீமியர் ஷோட ரிவ்யூ அப்படி இல்லைனா FDFSோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்கள் ஈவினிங் போவோம். ஸோ அதில் வந்து ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா வெரிஃபைடு ஹேண்டில்ஸ் ட்விட்டரில். பட் அப்படி இருந்தால் படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு உட்காரவே முடியல. என் கூட வந்தவர் ஏன்செட் போயிட்டார். அந்தளவுக்கு ஒரு மட்டமான ஃபஸ்ட் ஹாஃப். ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு. படத்தோட டைட்டில் கார்டு, இன்ட்ரோ கிரெடிட்ஸ் அதெல்லாம் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி படம் ஃபுல்லாக நல்லா போட்டுருவார் அப்படின்னு நினச்சேன். அந்த இன்ட்ரோ கிரெடிட்ஸோடய முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்கலையா இல்லை என்னன்னு தெரியல, ஒரு ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் ஒரு சின்ன பையன் வந்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து ஜிவி பிரகாஷ் போட்ட மியூசிக் அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக நெல்சனோட வாய்ஸ் ஓவர் வருது. இந்த படத்தை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் அப்படியே அவரோட டார்க் காமெடி அங்கங்கே தெளிச்சு விட்ற மாதிரி. அதுவும் இன்னும் ஒர்க் அவுட்டே ஆகலை, கடுப்பு தான் ஆகுது. படம் ஃபுல்லாக நம்ம கவின் வந்து இஞ்சி தினக்குறங்க மாதிரியே வரான், நெல்சனோட ஃப்ரெண்டாச்சே. அப்படியே டார்க் ஹியூமரான், டார்க் காமெடி பண்ணுறாராம். அப்படியே ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம காமெடி. அதெல்லாம் வந்து அப்பப்போ லைட்டாக அப்படி தெளிச்சு விட்டால் நல்லாயிருக்கும், இல்லை சில மூஞ்சிகளுக்கு செட் ஆகும். அதாவது இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றிடுறாங்க. அதனாலே இவங்க காமெடி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தா கூட நம்ம சிரிக்கணும்னே தோண மாட்டேங்குது. இந்த படத்தோட கோர் லைன் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஹைஸ்ட் நடக்குது. அதெல்லாம் அந்த ரீசன் அதெல்லாமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதாவது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஷன்ஸை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அதனால் என்ன தான் அந்த ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் இருந்தாலுமே பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. படத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தத்துவம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்பப்போ நல்லது பண்ணால் போதும், கொஞ்சம் கொஞ்சம் நல்லது பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த டைலாகை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை வந்து ஒரு ரிவ்யூவாக போட்டு நிறைய பேரோட காசையும் மென்டல் பீஸையும் கண்டிப்பாக நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 2 out of 5. அந்த 2 ஸ்டார் எதுக்கு இவ்வளோ நெகட்டிவாக சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட அந்த கோர் லைன் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எமோஷனலாக நல்லா தான் எழுதியிருக்காங்க. பட் அதை படமாக எடுத்ததில் சுத்தமாக குளறுபடி தான். பட் எனிவே அதுக்காக வந்து 2 out of 5 கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த படத்துக்கு போகலாண்டா வாடா அப்படின்னு கூப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல படத்துக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.